அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய இதுதான் இஸ்லாம் இணையதளத்தின் வாசகர்களே, அருமை சகோதர சகோதரிகளே, இதுதான் இஸ்லாம் இணையதளம் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் தன்னால் முடிந்தவரை தமிழ் பேசக்கூடிய மக்களுக்கு, குறிப்பாக தமிழ் பேசக்கூடிய முஸ்லிம்களுக்கு இஸ்லாத்தை கடந்த பல ஆண்டுகளாக விளக்கி வருவதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். அதனுடைய தொடர்ச்சியாக கேள்வி பதிலில் தேக்க நிலை ஏற்படக்கூடாது என்பதற்காக கேள்வி பதிலுக்காகவே ஒரு வலைப்பூவை ஆரம்பித்து அறிந்தவர்கள் பதிலளிக்கலாம் என்று அதில் நாம் அறிவித்தோம். அதன் மூலமாகவும் பல்வேறு சகோதரர்களுடைய ஐயங்கள் வரிசையாக தீர்க்கப்பட்டு வந்து கொண்டிருப்பதையும் நீங்கள் அறிவீர்கள். அதனுடைய தொடர்ச்சியாக இணையதளத்திற்கு வரக்கூடிய கேள்விகளில் முக்கியமான கேள்விகளுக்கு வீடியோக்கள் வழியாக பதிலளிக்கலாம். எந்த கேள்விக்கு அதிகமான விளக்கம் தேவைப்படுகிறதோ அந்த கேள்விக்கு வீடியோக்களின் வழியாக பதிலளிக்கலாம் என்று எண்ணி அதனுடைய முன்னோட்டமாக முதலில் இதை உங்கள் பார்வைக்கு வைக்கிறோம். இந்த வலைப்பு துவங்கப்பட்டவுடன் நமக்கு வந்த கேள்விகளில் முக்கியமான கேள்விகளில் ஒன்று, மாற்று மத சகோதரரான ஒரு சகோதரர் சுந்தர்ராஜ் என்பவர் எழுதியுள்ள கேள்வி. அவர் என்ன எழுதியிருக்கிறார்னு கேட்டா, நான் எது உண்மையான இறைவனுடைய வார்த்தை என்று அறிந்து கொள்வதற்காக நான் திருக்குர்ஆனை படித்துக் கொண்டிருக்கிறேன். அதுல சில வசனங்களுக்கு எனக்கு சரியா புரிஞ்சிக்க முடியல. அதுல ஒரு வசனம் என்னன்னு கேட்டீங்கன்னா, போர்க்களங்களிலே முஸ்லிம்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது பற்றிய ஒரு வசனம். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், போர்க்களங்களை நீங்கள் சந்திக்கும் போது தொழுகையுடைய நேரம் வந்துவிட்டால் நீங்கள் அனைவரும் ஒரேடியாக தொழுகைக்கு, ஜமாத்து தொழுகைக்கு நின்று விடாதீர்கள். 2 அணியாக பிரிந்து ஒரு அணி தொழுகையில் இமாமை பின்பற்றி தொழுது கொள்ளுங்கள். அவங்க தொழுகை முடிஞ்ச உடனே போர்க்களத்தில் இமாம் 2 ரக்காத் தொழு வைப்பார். பின்பற்றி தொழக்கூடிய மாமும்கள் அவங்களுக்கு 1 ரக்காத்து தான் கடமை. 1 ரக்காத்து தொழுதுட்டு ஒரு குரூப் வெளியே வந்துடணும். ஒரு குரூப் தொழுவும் போது பாதுகாப்பில் ஈடுபட்ட இன்னும் ஒரு சாரார் போய் இமாமை பின்தொடர்ந்து அடுத்த 1 ரக்காத்து தொழுதுடணும். அப்ப இமாமுக்கு 2 ரக்காத்தாகவும் பின்பற்றி தொழக்கூடியவங்களுக்கு 1 ரக்காத்து என்ற நிலையிலும் தான் போர்க்களத்துடைய தொழுகை கடமையாக்கப்பட்டுச்சு. அந்த அடிப்படையில புரிஞ்சுக்கிறதுக்கு உதாரணம்னு கேட்டீங்கன்னா, 100 பேர் கொண்ட குழு 50-50 2 குழுக்களாக பிரிய வேண்டும். 50 பேர் இமாமை பின்தொடர்ந்து தொழ வேண்டும். இன்னும் ஒரு 50 பேர் தொழுபவர்களையும் இமாமையும் பாதுகாக்க வேண்டும். இவங்க 1 ரக்காத் தொழுது முடிச்ச உடனே அந்த பாதுகாப்பில் நின்றவர்கள் அந்த பூர்த்தி செய்ய வேண்டும். அவங்க 1 ரக்காத் தொழுது பூர்த்தி செய்யணும். இது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் போர்க்கள தொழுகையாக கடமையாக இருக்கிறான். தொழுகையை தள்ளி போடுறதுக்கு இஸ்லாத்தில் அனுமதி இல்லைங்கிறதுனால இப்போ என்ன கேட்கிறாருன்னு கேட்டீங்கன்னா, என்னங்க இறைவன் அவனை வணங்கக்கூடிய நேரத்துல கூட அந்த மக்களை பாதுகாக்க சக்தி இல்லாதவனா இறைவன்? அந்த நேரத்தில் நீங்களே உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி இறைவன் சொல்லி காட்டுறானே, பயந்தாங்குள்ள இறைவன் மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி அவர் தன்னுடைய வாதத்தை வச்சிருக்கிறாருங்க. வலைப்புகள் இதற்கு சகோதரர் என்பவர் விரிவான விளக்கங்கள் குர்ஆன் சொன்ன அடிப்படையிலே விரிவான விளக்கங்களை அங்கு பதித்திருக்கிறார்கள். அதில் போதிய அளவு விளக்கம் கிடைச்சிருக்கு. இருந்தாலும் இன்னும் சில விளக்கங்களை கூட நாம சொல்லணும்னு ஆசைப்படுறோம். இந்த சுந்தர்ராஜ் போன்ற சகோதரர்கள் இது போன்ற கேள்விகள் கேட்பதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்தியா போன்ற நாடுகளிலே பலதரப்பட்ட ஆன்மீகவாதிகள் சங்கமித்து வாழக்கூடிய அந்த நாட்டில் வாழக்கூடியவர்கள் எல்லா விதமான ஆன்மீகத்தையும் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய ஆன்மீக நிலைப்பாடுகளை எல்லாம் பார்த்துவிட்டு அது போன்றுதான் இஸ்லாத்தையும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கருதுறதுனால தான் இது போன்ற கேள்விகள் வருது.
இப்போ இந்தியால பாத்தீங்கன்னா பல்வேறு மத பிரச்சாரங்கள் நடக்கின்றன. அது டிவிக்களின் வழியாக, தொலைக்காட்சி வழியாக மக்களுக்கு எடுத்து செல்லப்படுகின்றன. அதுல பல மாயஜாலங்களும் அற்புதங்களும் நடப்பதை எல்லாம் அவர்கள் பார்க்கிறார்கள். உதாரணத்திற்காக கிறிஸ்துவர்களால் நடத்தப்படக்கூடிய பிரச்சாரங்கள் நீங்க பாத்தீங்கன்னா, பால் தினகரன் சகோதரர்கள் போன்றவர்கள் நடத்தக்கூடிய அந்த கூட்டத்தில பேச முடியாதவங்க கர்த்தரை ஏற்றுக்கொண்டவுடன் தேவனுடைய வல்லமையால் பேச துவங்கிவிட்டார்கள், ஊனமுள்ளவர்கள் நடக்க துவங்கிவிட்டார்கள் என்று செவிடர்கள் கேட்க துவங்கிவிட்டார்கள் போன்ற நிகழ்ச்சிகளை எல்லாம் டிவியில காட்டுறாங்க. அவங்க கூட்டத்திலிருந்து சில பேர் எழுந்து உடனடியாக நான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டேன், எனக்கு அவன் புறத்திலிருந்து பாதுகாப்பு கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி மேடையில காட்டுறதெல்லாம் அவர் பாக்குறாரு. அதே மாதிரி இந்து மதத்திலையும் சரி, காணிக்கை செலுத்துவதன் மூலமாக, தன்னை வருத்தி கொள்வதன் மூலமாக உடனடி நிவாரணம் என்று சொல்லப்படக்கூடிய சில அந்த சாய்பாபா போன்றவர்கள் எல்லாம் நிகழ்த்தி காட்டுவதெல்லாம் பார்க்கிறார். பார்த்துட்டு என்ன நினைக்கிறார்னா, கடவுளை ஏத்துக்கிட்ட அப்படித்தானே நடக்கணும், உடனடியாக ஒரு தீர்வு கிடைக்குது இல்ல. அப்ப இஸ்லாத்துல மட்டும் பாத்தீங்கன்னு சொன்னா, போர்க்களத்துல கூட தன்னை தானே பாதுகாத்துக்கணும்னு கடவுள் எதுக்கு சொல்லணும், அவன் தானே பாதுகாக்கணும், நீங்க எல்லாம் தொழுவுங்கப்பா நான் உங்களை பாதுகாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லாம எதுக்கு இப்படி சொல்லணும், இது ஒரு சரியான வார்த்தையா தெரியலையேங்கிறார். இஸ்லாத்துடைய அடிப்படையான விஷயத்தை புரிஞ்சுக்கணும். மற்ற ஆன்மீகங்களை எல்லாம் பார்த்துட்டு அந்த ஆன்மீகத்துக்கு இஸ்லாமிய மூலம் பூச முடியாது. இஸ்லாத்துடைய ஆன்மீகத்தை இஸ்லாத்துடைய சட்டத்திட்டங்களிலிருந்து தான் விளங்க வேண்டும். அதுதான் ஒரு சரியான முறையா இருக்கணும். இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, இறைவனை நீங்கள் ஏற்றுக்கொண்ட நிலையில் நீங்கள் எந்த நிலையிலும் உங்களை பாதுகாத்துக் கொள்ள தயாராக இருக்க வேண்டும். எல்லா நேரத்திலையும் இறைவன் உங்களை பாதுகாப்பான் என்ற அலட்சியம் உங்களிடம் இருக்கக்கூடாது. இப்படி சொல்வதன் மூலமாக என்ன ஒரு சூழ்நிலை உருவாகுதுன்னா, இப்போ இறைவன் பாதுகாப்பாங்கிற ஒரு நிலவரத்தை நம்ம வச்சுக்கிட்டா என்ன ஆகும், மனிதனுடைய ஆளுமையும் அவனுடைய ஆற்றலும் வெளிப்படாமல் போய்விடும். எல்லாருக்கும் கடவுள் காதை கொடுப்பாரு, யாருக்கெல்லாம் செவிட்டுத்தன்மை இருக்கோ அவருக்கு கடவுள் காதை கொடுத்துருவாருன்னு சொன்னா அந்த கல்வியே உலகத்தில் இல்லாம போயிடும். அந்த காது செவிப்புலன்களுக்குரிய கல்வி இருக்கு, அது இல்லாம போயிடும். அப்ப இது மாதிரி கடவுள் எல்லாத்தையும் செய்து விடுவார் என்ற சூழ்நிலை வரும்போது மனித படைப்புக்கு அர்த்தமே இல்லாம போகுதுங்க. மனிதன் ஆற்றல் உள்ளவனாக, சக்தி உள்ளவனாக, சிந்தனை உள்ளவனாக, உலகத்தை மாற்றக்கூடிய வல்லமை உள்ளவனாக படைக்கப்பட்டிருக்கிறான். அப்ப அந்த படைப்பு, அந்த அவனுடைய சக்தியும் ஆற்றலும் எப்படி வெளியே வரும்னு கேட்டீங்கன்னா, அதற்கு அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும்போது தான் வெளியே வரும். அந்த வாய்ப்புகளை பூரா அடைச்சிட்டோம்னு சொன்னா அவனுடைய சக்தி வெளிப்படுவதற்கு வாய்ப்பு இல்லை. இப்ப போர்க்காலத்துல நீங்க பாட்டுக்கு தொழுவு, நான் இறங்கி உன்னை பாதுகாத்துக்கிறேன்னு கடவுள் சொன்னார்னு சொன்னா அந்த நேரத்தில் எச்சரிக்கை உணர்வோடு இருக்க வேண்டும் என்கின்ற அந்த வரைமுறையும் அந்த அறிவும் மக்களுக்கு கிடைக்காம போயிடுங்கிறதுனால தான் நீ கடவுளை வணங்குறது ஓகே, வணங்கணும் தான், அதே நேரத்தில் ஒன்னணி பாதுகாத்துக்கணும் என்று சொல்லி கடவுள் அந்த நேரத்திலும் அவர்களை எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறான். இந்த அடிப்படையில மனிதனுடைய ஆளுமை சக்தியை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்ட வழிமுறை தான் அதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, கடவுள் உதவியை செய்யலையா, செய்வான். எப்ப செய்வான்? நிர்பந்தம் என்பதை, எனக்கு ஒரு நிர்பந்தம் என்பதை நான் அறிவதை விட என்னுடைய நிர்பந்தத்தை தெளிவாக அறிந்தவன் இறைவன். அப்போ நான் ஒண்ணுமே என்னால முடியல, முடிஞ்சு போயிடுவோம், கதை முடிஞ்சிடும், இனிமேல் மனித சக்தியால் எதுவும் செய்ய முடியாது என்று ஒரு சூழ்நிலை உருவாகும் போது கடவுள் புறத்திலிருந்து நமக்கு உதவி கிடைக்கும் என்பதை வரலாற்று சம்பவங்கள் நமக்கு அறிவிக்கின்றன. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் போரில் கலந்து கொண்டிருக்கும் போது அது போன்ற ஒரு சூழ்நிலையை சந்தித்தார்கள். இறைவனை தவிர வேறு யாராலும் உதவி செய்ய முடியாது, மனித சக்தியால் ஒன்னும் நடக்காதுங்கிற ஒரு சூழ்நிலை அங்கு நிலவும் போது இறைவன் வானவர்களை எல்லாம் இறக்கி அவர்களுக்கு உதவி செய்த சம்பவத்தை சூரத்துல் அன்ஃபால் என்று சொல்லப்படக்கூடிய 7வது அத்தியாயத்திலே சொல்லி காட்டுகிறான். 2 விஷயத்தை நம்ம இதுல என்ன புரிஞ்சுக்கணும்னு கேட்டீங்கன்னா, இது போன்ற சுந்தரராஜ் போன்றவர்கள் பார்க்கக்கூடிய இது போன்ற வசனங்களுக்கு என்ன அர்த்தம்னா, மனிதனுடைய ஆளுமை சக்தியையும் ஆற்றலையும் மேம்படுத்துவதற்காக அவனுக்கு ஒரு தூண்டுகோலாக அமையக்கூடிய வசனங்கள் அந்த வசனங்கள். இன்னும் ஒண்ணு, நாம சொல்லக்கூடிய அந்த இறைவன் புறத்திலிருந்து வரக்கூடிய அந்த உதவிகள் இருக்குல்ல,
இறைவன் மட்டுமே தான் அறிஞ்ச உதவி. எந்த நேரத்தில் அத்தகைய உதவிகளை செய்ய வேண்டும் என்பதை நான் இறைவனுக்கு கட்டளையிட முடியாது. அவன் அதை அறிந்தவனாக இருப்பதால் அத்தகைய உதவிகளை பல்வேறு முஸ்லிம்களும் இறை தூதர்களும் அவ்வப்போது சந்தித்திருக்கிறார்கள் என்பதையும் திருக்குர்ஆனுடைய வசனங்களை எடுத்து பார்க்கும்போது நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். ஆக இந்த விஷயத்தை நாம் புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா இது போன்ற சந்தேகங்களிலிருந்து நாம் விடுபட்டு விடலாம்.